Hi, hello friend. Welcome back to my channel. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சியோன் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல். பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் பார்த்துட்டு இருக்க இப்போ டைல்ஸ் ஓட்டிட்டு இருக்கிறோம். டைல்ஸ் ஓட்டுறது பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. அப்படியே பால் ஊற்றுறாங்க. டைல்ஸ் ஓட்டுறாரு பையன். எப்படி ஓட்டுறாரு பார்க்கலாம். பாருங்க, போடு இப்படி டைல்ஸ் முதல்ல தரவழிச்சு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே டைல்ஸ் ஒட்டிருக்கிறோம். தரை வச்சு தரைக்கு மேலே பால் ஊற்றிட்டு இந்த பால் கோடு போட்டார்ல, கோடு போட்டுட்டு அப்புறம் பால் ஊற்றிட்டு மேலே அந்த கட் பண்ண பீஸை வந்து அதில் அமைக்கிறாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கம்பெனி கட்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஓட்டுறது. அந்த ரெண்டு சைடு வந்து கட்டிங் வந்துச்சு, அதனால கட்டிங் பண்ண இடத்துல ரஃப்பாக இருக்கும். கட்டிங் பண்ணாத இடத்துல கம்பெனி கட்டிங் வந்து நைஸாக இருக்கும். அதனால அந்த நைஸு இந்த ரெண்டு பக்கமே வரணும். வால் பக்கம் கட்டிங் பண்ண பீஸ் போயிடணும். அதனால பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுறாரு. நாங்கள் ப்ளஸ் வச்சுட்டு நாங்கள் இந்த டைல்ஸ் ஒட்டிருக்கோம். ஸ்பேசர் ப்ளஸ் அதோட ஸ்பேசர்னா தெரியும், ஸ்பேசர் கேப் விட்டு இங்கே வச்சுருக்கோம். அந்த ஸ்பேசர் தான் வச்சுட்டாரு. வச்சு இப்போ சுற்றிலாம் வந்து நல்லது மாங்க நடிப்பார். இப்போ இப்போ மாங்க நடிச்சிட்டு நல்லா பேக் பண்ணி விட்டுருவாரு. நல்லா தட்டி விட்டுருவாரு. தட்டி விட்டாரு. இந்த மாதிரி தான் நம்ம டைல்ஸ் ஒட்டுறது. ஃபுல்லாக ஃப்ளோரிங் வலிச்சிட்டு ஃப்ளோரிங்கு மேலே பால் ஊற்றிக்கின்னு இதே மாதிரி எல்லா டைலும் அதே மாதிரி பால் ஊற்றி ஒட்டியிருக்கிறோம். ஏன் ஃபர்ஸ்ட்லேருந்து எதுக்கு காமிக்கலன்னா, நாங்களே வேலை பார்த்துன்னு இருக்கிறதுனால அது வீடியோ எடுக்க முடியல. இப்போ துண்டு போடுறதுல அதனால வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன். இதெல்லாம் கிச்சன் டைல்ஸ் ஒட்டி வச்சு, இது ஹாலெல்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம். இந்த ஸ்கட்டிங்கை கட் பண்ணுறாரு. இது வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் கூட ஸ்கட்டிங் எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. சைடில் இந்த பெட்ரூம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதுக்கு மட்டும் ஒரு ஸ்கட்டிங் போடுறாரு. உடம்பு சரியில்லாதனால இரும்புல வந்துட்டே இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக வீடியோ சரியாக வைக்கல. என்னால் இப்போ வீடியோ வைக்கணும் பார்க்குற. ஒரு மாசமா இரும்புல வந்துட்டே இருக்கு. என்ன பண்ணுறது, இந்த டஸ்ட்ல வேலை செஞ்சிடோம்ல, சில டைம் ஆக மாட்டேங்குது டஸ்ட்டுக்கு. பார்க்குறீங்களா, அந்த மாதிரி போடுங்க. போட்டு பால் ஊற்றிட்டு சிமெண்ட் பால் அப்படியே பிக் டைட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, பார்க்குறவங்க ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்களா? லைக் இல்லைன்னா நிறைய பேருக்கு போவாதான், யூடியூப் காமிக்காதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாருமே பாருங்கள். பார்த்துட்டு முழு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக்கு, சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் முக்கியம், பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செய்கிற வேலையில் தப்பு இருந்ததுனாக்கா தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி இல்லைப்பா பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணோம்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லுவாங்க, அது கமெண்டில் சொல்லுங்க. போட்டு தட்டாது தெரியுங்களா, அப்படி தட்டி விட்டுருவாங்க. எல்லா பீஸும் போட்டு முடிச்சுட்டு ஃபினிஷிங் வந்து காமிக்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து சிலது வந்து தூக்கி நிறையுது. அதனால என்ன பண்ண இருக்கிறோம், இந்த மாதிரி கிளிப்பு வச்சு டைட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மட்டமாக இருக்கு. கலக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து கலக்கிறாரு. ஒருத்தர் மண்ணை எம்சாண்டை திரும்ப கொட்டுறாங்க. இந்த இடத்துல புல்லெல்லாம் போட்டாச்சு. இந்த இடத்த ரூமுக்கு புல்லு போட்டு இந்த மால் வலிக்கிறதுக்கு நெரிக்கிறாங்க. நல்லா டைட்டாக இது பண்ணுறதுக்கு இந்த மால் போட்டிருக்காங்க. அப்படியே தர வலிக்கிறது. மேலே மால் போட்டு தர வலிச்சிட்டு அப்புறம் ஒட்டி போட்டுருவோம் டைல்ஸு. பார்க்குறீங்களா, மட்டை பழக்க வச்சு தேய்க்கிறாரு தம்பி.
இந்த ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிச்சிடுறேன். இப்போ பாருங்க, எல்லாம் முடிஞ்சிச்சா? அது வாஸ் கலண்டர் டிசைன் மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காமிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பீஸ் தட்டி அந்த கார்னர்ல இதுதான் அது. நல்லா ஒட்டியாச்சு, கபோர்டு கிபோர்டு எல்லாம் ஒட்டிட்டோம். ஸ்கட்டிங் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த வாஸ் கலண்டர் கொஞ்சம் டிசைன் மாதிரி பண்ணி விட்டோம் டைல்ஸ் போட்டு. இது வந்து கிச்சனு. கிச்சன்லேயே ஃபினிஷிங் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. மாவு வைக்கிறோம். இந்த மேல் ஒயிட் சிமெண்ட்டு, அதாவது ஒயிட் சிமெண்ட் தான் வைக்கணும், மாவு வைக்கணும். இதில் டைல்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. கீழே ஒரு ப்ளூ கலர் பீஸ் இருக்குதுனாக்கா அது வந்து பத்தலைன்னு சொல்லி அந்த பீஸ் ஒட்டி விட்டோம். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் இது பெட்ரூமு. இப்போ ஸ்கட்டிங் ஒட்டுறது பெட்ரூம் தான் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டுங்களா? ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ.